அருணாசுரா, முகத்திரையை விலக்கு. உண்மை என்னவென்பதை அறியலாம். நாராயணா, சுந்தரன் சிவரூபம்தான். ஆனால் எக்கணம் மகாதேவர் சிவத்துவத்தை இழந்து நிற்கிறார் பிரபு. அருணாசுரன் அவரை சிறைபிடித்து விட்டால் பிறகு அருணாசுரனின் பிடியிலிருந்து அவரால் எவ்வாறு விடுதலை பெற இயலும் பிரபு? இன்று சக்தியின் இந்த முயற்சி மகாதேவரை சிவத்துவத்திடமிருந்து நிரந்தரமாக பிரித்து விடுமோ என்று மனம் அஞ்சுகிறது பிரபு. மனம் அஞ்சுகிறது பிரபு. மனம் அஞ்சுகிறது பிரபு. ஆம் நாராயணா, ஒருவேளை இன்று சிவத்துவத்தை இழந்த மகாதேவர் அருணாசுரனிடம் சிக்கிக் கொண்டால் பிறகு சிவன் சிவத்துவத்துடன் இணைய இயலாது. அதன் பிறகு சிவனும் சக்தியும் இல்லை. அவ்வாறு நடந்தது என்றால் நான் என் அன்னை தந்தையை விட்டு பிரிய நேரிடும். நாராயணன் நாராயணா, நீ இங்கு என்ன செய்கிறாய்? சுந்தரன் எங்கே? பதில் கூறு. நான் அறியேன் இளவரசி. நாலாபுறமும் அக்னி பரவி இருந்தது. அதை அணைப்பதற்கு நான் இங்கு விரைந்து வந்தேன். திடீரென்று தாங்கள் என் கைகளை பிடித்துக் கொண்டீர்கள். என்னை விடவில்லை. அவ்வாறெனில் அந்த சுந்தரன் மீண்டும் என்னிடமிருந்து தப்பித்து விட்டான். என் கரத்தில் இந்த காயம் வலிக்கிறது. ஆனால் மனம் மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. ஓம் நம சிவாயா என்று துதித்தவன் தப்பித்து விட்டான். யார் நீ? யார்? என்னை விட்டுவிடு. அமைதியாக இருங்கள் தாயே. தாங்கள் என்னைத்தான் காப்பாற்றினீர்கள். இல்லை, நான் எவரையும் காப்பாற்றவில்லை. அமைதி கொண்டிருங்கள். தாங்கள் என்னை காப்பாற்றியதை எவரிடமும் கூற மாட்டேன். இல்லை, நான் எவரையும் காப்பாற்றவில்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள் தாயே. நான் இங்கு தங்களுக்கு நன்றி கூறவே வந்தேன். தங்களின் கரத்திற்கு ஔஷதம் பூச வந்தேன். கரத்தை நீட்டுங்கள் தாயே. எந்த அருணாசுரனின் குரோதத்தை கண்டு அண்ட சராசரமும் நடுங்கிக் கொண்டிருக்கிறதோ அவரை கண்டு உனக்கு அச்சம் இல்லையா? எந்த தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி இளவரசியின் முன்னிலையில் அருணாசுரனின் அரண்மனையில் ஓம் நம சிவாயா என்று பாடினாயே. ஓம் நம சிவாய. இந்நாமத்திற்கு அற்புத சக்தி உண்டு தாயே. அறிவீர்களா? எவர் இம்மந்திரத்தை துதிக்கின்றார்களோ அவர்களின் இன்னல்கள் யாவும் இல்லாமல் போகின்றது. அது மட்டுமல்ல தாயே, மகாகாலனின் பக்தனுக்கு
காலனை கண்டும் கூட அச்சமில்லையே. அதிலும் இவர்களோ அழகிய இளவரசி மற்றும் தங்களின் கொடூர அருணாசுரனும் தானே? உண்மையில் உனக்கு துணிச்சல் அதிகம் மகனே. ஆமாம், உனது பெயர் என்ன? என் பெயரா? என் பெயர் சுந்தரன். மற்றொன்றையும் கூறுகின்றேன், வனத்தில் பலர் எனக்காக காத்திருப்பார்கள். யாவரும் என் மீது அன்பு செலுத்துவர். நான் சென்றிட அனுமதி தாருங்கள். நான் புறப்படுகிறேன். அவ்வாறே மகனே, பத்திரமாக சென்று வா. நீடோடி வாழ்வாயாக. புறப்படுகிறேன் தாயே. இதுவரை எவரும் அசுர அரசரின் மகளிடம் இவ்வாறு நடந்து கொண்டதில்லை. அவன் தனது எல்லையை மீறிவிட்டான். அதற்கான தண்டனையை நான் நிச்சயம் வழங்குவேன். சாம்பலை பூசிக்கொள்கிறான், நாகங்களை வழிநடத்துகிறான். சாம்பலை பூசிக்கொண்டானா? நாகங்களை வழிநடத்தினானா? ஒருவேளை இந்த சுந்தரன் சிவனின் ரூபமா? என் கரத்திற்கு ஔஷதத்தை தடவி வலியை போக்கியவர் நான் வணங்கும் மகாதேவரா? என் சிவன் எனக்கு சேவை புரிந்தாரா? பிரபஞ்சத்திற்கு ஆசை புரியும் மகாதேவருக்கு நான் ஆசை புரியும் பாவம் செய்தேனே. நீடோடி வாழ்வாயாக. என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா, என்னை மன்னியுங்கள். அறியாமல் செய்து விட்டேன். நில்லுங்கள். என்னாயிற்று? ஏன் அழுகிறீர்கள்? அது அது அரண்மனையில் தீப்பற்றி விட்டதல்லவா, அதனால்தான் கவலை கொண்டேன். இளவரசி, தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். அந்த சுந்தரனின் சிரத்திலிருந்து ஏதேனும் நதி வழிந்ததா? நதியா? தாங்கள் என்ன பிதற்றுகிறீர்கள்? சிரத்திலிருந்து நதி வர வாய்ப்பிருக்கிறதா? சரி, மற்றொன்று கூறுங்கள். அவன் கரத்தில் திரிசூலம் இருந்ததா? இல்லை. இளவரசி நில்லுங்கள். தாங்கள் அவனிடம் வஞ்சம் தீர்க்க விரும்புகிறீர்களா? நிச்சயமாக. அவ்வாறென்றால் இளவரசியாரே, அவனுக்கு நஞ்சை கொடுத்து அவனை கொன்றுவிடலாம் அல்லவா? நல்ல ஆலோசனைதான். ஆனால் நான் தரும் நஞ்சை அவன் எவ்வாறு பருகுவான்? இளவரசியாரே, வனத்தில் திரிபவர்கள் மிகவும் அப்பாவியானவர்கள். அவர்களின் மென்மையான மனம்தான் மூடத்தனத்திற்கு ஆதாரமாகும். அவர்கள் நம்பிக்கையை தாங்கள் சம்பாதித்து விட்டால் அதன் பிறகு இளவரசியாரே, தாங்கள் என்ன கூறினாலும் அவர்கள் நிச்சயம் கேட்பார்கள். ஆனால் எவ்வாறு? விளக்கமாக கூறுங்கள். அருணாசுரா, வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள். சிவனும் சக்தியும் பிரிந்த பொழுதெல்லாம் சிவன் புதிய ரூபத்தில் வந்திருக்கிறார்.